வணக்கம். ரூபவாயின் பிரதான செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் இர்ஷாத் காதர். காணித்துறைக்குரிய சட்டங்கள் நிகழ்காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக உள்ள அனைத்து சட்டங்களிலும் மாற்றங்களை செய்ய வேண்டும். 2013 தொடக்கம் 2015 ஆண்டு வரையான நடுத்தர முதலீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவர் சங்கத்தை அரசியல் மயமாக்கியுள்ளார் என்று சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவரது பதவியேற்பு வைபவம் இதனை உறுதிப்படுத்துவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவர் உப்புல் ஜெயசூரியவின் பதவியேற்பு வைபவம் கொழும்பு புதிய கலாமண்டபத்தில் அண்மையில் நடைபெற்றது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் சம்பிரதாயத்தின்படி பதவியேற்பு வைபவங்கள் இதுவரை பிரதம நீதியரசர் முன்னிலை தலைமையில் நடைபெற்றன. புதிய தலைவர் இந்த சம்பிரதாயத்தை மீறி இந்த வைபவத்திற்கு பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸிற்கு அழைப்பு விடுக்கவில்லை. 39 வருட கால வரலாற்றில் பிரதம நீதியரசருக்கு அழைப்பு விடுக்கப்படாத முதல் தடவை இதுவாகும். எனினும் குற்றப்பிரிவினையால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட திருமதி ஷிராணி பண்டர்நாயக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டர்நாயக்க, குமாரதுங்க, ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான கரு ஜெயசூரிய, லக்ஷ்மண் கிரியல் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சட்டத்துறையில் அங்கீகரிக்கப்பட்ட 90% சட்டத்தரணிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று சட்டத்தரணி ராஜ்பால் அபேநாயக்க குறிப்பிட்டார். මේ නීතිඥ සංගමය සම්පූර්ණ දේශපාලනය කරලා තියෙනවා. කියන්නේ දේශපාලන අතකොළුවක් බවට පත් කරනවා. ඒක ගැන කිසිම ගැටලුවක් නැහැ. ඒක ගැන නීතිඥ කෙනෙක් වශයෙන් මම වගකීමක් ඇතුව කියනවා කිසිම අයිතියක් නැහැ නීතිඥ සංගමය මේ විදිහට දේශපාලනීකරණය කරන්න මේ අලුතෙන් පත්වෙච්ච නීතිඥ සංගමයේ ක්‍රියාකාරී සභාවට. එතකොට ඇයි මෙහෙම කරලා තියෙන දැන් කවුද මෙතෙන් ආවේද? දේශපාලනයේ වැජබෙන්න ආපහු කැමති කට්ටිය. ඒ වගේ අය ඉන්නවා. නමුත් නීති ශාස්ත්‍රීය ප්‍රබලයක් නැහැ. එතකොට මේක තරේ අපිට පෙන්නුම් කරනවා මොකද්ද මෙතන උනේ කියලා. புதிய தலைவரின் இந்த செயற்பாட்டை வரவேற்க இயலாது என்று சட்டத்தரணி வி.கே. சோக்சி தெரிவித்துள்ளார். நீதி சங்கமய சහ அதிகரணය අතර காணித்துறைக்குரிய சட்டங்கள் நிகழ்காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையூறாக உள்ள அனைத்து சட்டங்களிலும் மாற்றங்களை செய்ய வேண்டும். 2013 தொடக்கம் 2015 ஆண்டு வரையான நடுத்தர முதலீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சின் மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அபிவிருத்தி திட்டங்களுக்கு காணிகளை கையேற்கும் போது இழப்பீடு செலுத்துவது தாமதமடைவதால் மக்கள் பல இடர்களை எதிர்நோக்குகின்றனர். எனவே இழப்பீடுகளை துரிதமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். காணிகளை பாதுகாக்கும் பொறுப்பு காணி அமைச்சுக்கு உள்ளது. காணிகளில் அத்துமீறி குடியேறும் போது பதவி தராதரத்தை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. காணி மோசடிகள் சம்பந்தமாகவும் புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்து வைக்கப்படும். நிறுவனங்களுக்கு இடையில் சிறந்த தொடர்பாடலின்மையால் மக்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாகின்றனர். இதனால் காணிகளின் பொறுப்பை ஒரு நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரும் முக்கியத்தை ஜனாதிபதி விளக்கினார். கடந்த ஆட்சிக் காலத்தில் அநீதியான முறையில் கையேற்கப்பட்டு இதுவரை பயன்படுத்தப்படாத காணிகளை மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். காணி பிரச்சினைகள் தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான விடயங்கள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசு கடந்த காலங்களில் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பிம்சவிய திட்டத்திற்கு இதன்போது முன்னுரிமை வழங்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் மீள குடியமர்த்தப்பட்டவர்களின் காணி பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. கற்றுக்கொண்ட பாடங்களும் தேசிய நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட மாகாணங்களில் ஒருங்கிணைப்பு அலுவலகங்கள் ஏற்படுத்தப்படும். පසුගිය වසර කිහිපය තුළ ඉඩම් කඩන 1,36,000ක නීත්‍යානුකූල අයිතිය ජනතාවට ලබා දී තිබේ. යෝජිත ආඥාපනත් සංශෝධනයට කඩමින් පියවර ගත යුතු බව පෙන්වා දුන් ජනාධිපතිතුමා. විශේෂයෙන්ම යෝජිත ආඥාපනත් සංශෝධනය සඳහා දීර්ඝ කාලයක් ගත වීම පිළිබඳව ඒක ඉක්මනින් පනත් සංශෝධනය කිරීමට අවශ්‍ය පියවර ගන්න ඕනේ. ඒක මම හිතන්නේ
මිතල වරදක් නෙවෙයි. மஹிந்த சிந்தனைக்கு அமைய கடந்த வருடங்களில் இலக்கினையும் தாண்டி 1,30,000 காணி துண்டுகள் சட்டப்படியாக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உத்தேச சட்ட திருத்தங்களுக்கான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ඒවා පිළිබඳව නැවත සමාලෝචනය කළා බලලා රජයේ අවශ්‍ය සංවර්ධනයට ඉක්මනින් යොදවන වැඩපිළිවෙලක් සකස් කරන්න වෙනවා. පාර්ලිමේන්තු පනතක් ගන්නකොට අපිට අයිතිය අපි යවන්න ඕන පළාතකටම. මේ පළාත් සභාවේ පනතක් සම්මත කරගන්නකොට පාර්ලිමේන්තුවෙන් අවසර ඉල්ලන්නේ නැහැ. එහෙම නැත්නම් ලංකාවේ අනිත් පළාත් වලින් අවසර ගන්නවා. ඉතින් මේ තියෙන මම හිතන්නේ මේ ඒ වෙලාවේ කඩිමුඩුවේ අරහෙන් එවපු පනදාසම් කරලා පාස් කරපු එකේ වරද මේ. දැන් ඉතින් ඒක වෙනස් කරන්න කාලය ඇවිල්ලා. அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன், பிரதியமைச்சர் சிறிபால கம்லத், ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, நிதியமைச்சின் செயலாளர் பி ஜெயசுந்தர, காணி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் அசோக பீரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். முன்னாள் பிரதம நீதியரசர் திருமதி ஷிராணி பண்டாரநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன் ஆஜரானார். சொத்து சேகரிப்பு தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் பிரதம நீதியரசர் கடந்த 19ஆம் தேதி லஞ்ச ஆணைக்குழுவின் முன் ஆஜரானார். அன்று வாக்குமூலம் வழங்காமல் ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக ஒரு வார கால அவகாசம் கேட்டார். இதனையடுத்து இவருக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கப்பட்டது. ஷிராணி பண்டாரநாயக்க மீதான 5 குற்றச்சாட்டுகளில் 3க்கு அவர் குற்றவாளி என பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செலிங்கோ கம்பெனி தொடர்பான வழக்கை நீதிபதிகள் குழு ஒன்று விசாரிக்கும் போது தான் உட்பட நீதிபதி குழு ஒன்றுக்கு அதனை பொறுப்பேற்று விசாரணை செய்தமை முதலாவது குற்றச்சாட்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரகடனம் செய்யாமை அடுத்த குற்றச்சாட்டாகும். தமது கணவர் மீதான லஞ்ச ஊழல் வழக்கில் பக்கச்சார்பாக செயற்பட்டமை 3வது குற்றச்சாட்டாகும். இலங்கையில் குற்ற பிரேரணையொன்றின் மூலம் பதவி நீக்கப்பட்ட முதலாவது நீதியரசர் திருமதி ஷிராணி பண்டாரநாயக்க ஆவார். தம்புள்ளை பொருளாதார நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 20,300 கிலோகிராம் மேலதிக மரக்கறி கொழும்பு உட்பட ஏனைய நகரங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு உள்ளக வர்த்தக அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், கேரட், போஞ்சி, பூசணிக்காய், வெண்டிக்காய் போன்ற மரக்கறிகளை லங்கா சதோச நேற்று கொள்வனவு செய்தது. இன்று 30 சதோச விற்பனை நிலையங்களில் அவை நியாயமான விலையில் விற்பனை செய்யப்பட்டன. மேலதிக மரக்கறிகளை தொடர்ந்து விலை கொடுத்து வாங்குமாறு அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கட்டளையிட்டார். வெப்ப காலநிலை மே மாதம் நடுப்பகுதி வரை இருக்கும் என்று தேசிய வளிமண்டலவியல் நிலையம் அறிவித்துள்ளது. சூரியன் இலங்கைக்கு நேராக உச்சம் கொடுப்பது, காற்றோட்டம் குறைவாக இருப்பது, வானில் முகிற்கூட்டங்கள் இல்லாமை என்பன இதற்கு காரணமாகும். இது சம்பந்தமாக தேசிய வளிமண்டலவியல் நிலைய பிரதி பணிப்பாளர் அனுஷா வர்ணசூரிய கருத்து வெளியிடுகையில், அதிக வெப்பம் காரணமாக நீர் ஆவியாதல் அதிகமாக உள்ளது, இதனால் அதிக வியர்வையும் ஏற்படுகின்றது என்று குறிப்பிட்டார். பூமியின் மத்திய கோட்டிற்கு தெற்காக பயணிக்கும் சூரியன் எதிர்வரும் 5ஆம் தேதி ஹிக்கடுவை நகரத்திற்கு நேராக உச்சம் கொடுக்கும். கொழும்பு நகரத்திற்கு மேலாக 7ஆம் தேதி பயணிக்கும். ஏப்ரல் 15ஆம் தேதி பருத்தித்துறைக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுத்து இந்தியாவை நோக்கி நகரும். எனினும் வெப்ப காலநிலை தொடர்ந்து நிலவும். இது சம்பந்தமாக அனுஷா வர்ணசூரிய கருத்து வெளியிடுகையில், ஓரளவேன மழை பெய்தால் இந்த நிலைமை சற்று குறையும். எனினும் மே மாத நடுப்பகுதி வரை இந்த நிலைமை காணப்படும் என்று குறிப்பிட்டார். பருவக்காற்று காலம் ஆரம்பிக்கும் வரை மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று தேசிய வளிமண்டலவியல் நிலையம் அறிவித்துள்ளது. சாய்ந்தமருது பொலிவேரியன் கிராமத்தில் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இஃபாட் நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட 100 வீடுகள், பல்தேவை கட்டணம், விற்பனை நிலையம் என்பனவற்றை திறந்து வைக்கும் நிகழ்வு சமீபத்தில் இடம்பெற்றது. இஃபாட் நிறுவனத்தின் தேசிய நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் பிரதாப் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் ராஜித சேனாரட்ன பிரதம அதிதியாகவும், பிரதி அமைச்சர் சரத்குமார குணரட்ன, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜிபே மஜித், மாகாண அமைச்சர் MS உதுமாலபை, மாகாண சபை உறுப்பினர்கள் AM ஜமீல், ஆரிப் சம்சுதீன், கல்முனை மாநகர முதல்வர் சிராஸ் மீரா சாஹிப் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் 500 மீனவ குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் சுயதொழில் கடன் உதவியும் வழங்கப்பட்டது. யாழ் பாதுகாப்பு படை பிரிவினரால் 511வது படையணியின் ஏற்பாட்டில் இலவச இருதய சிகிச்சை முகாம் ஒன்று அச்சுவேலி மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. கொழும்பு இருதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் அனில் பெரேரா தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார்.
மூன்றாவது தடவையாக இந்த மருத்துவ முகாம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதி சிகிச்சை நிபுணர் டாக்டர் விவேக் குப்தா, 511வது படைப்பிரிவின் தளபதி பிரிகேடியர் குணவர்தன உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். பெப்பிலியான ஆடைக்களஞ்சியத்தை தாக்கி சேதப்படுத்தியமை தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட 6 பேரில் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஏனையோரை விளக்கமறியலில் வைக்குமாறு கங்குடவில நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பிணை வழங்கப்பட்டவரை நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 6 பேர் கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒரு கோடீஸ்வர வர்த்தகரும் மற்றும் தொலைபேசி நிறுவனம் ஒன்றில் உரிமையாளர் ஒருவரும் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 11 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்கவின் தலைமையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. மூவின மாணவர்கள் கல்வி பயிலும் கல்முனை ஸ்ரீ சுபத்ராராமிய முன்பள்ளி பாடசாலை சிறுவர்களுக்கு கல்முனை மாநகர முதல்வர் சிராஸ் மீரா ஷாகிப் கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்துள்ளார். கல்முனை ஸ்ரீ சுபத்ராராமிய விகாராதிபதியும் முன்பள்ளி பாடசாலை பொறுப்பாளருமான சங்கைக்குரிய ரன்முத்துகல தங்கரத்ன தேரர் தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் கல்முனை மாநகர முதல்வரின் நிதியிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட மரத்தளபாடங்கள், மாணவர்களுக்கான புத்தக பைகள் என்பனவற்றை வழங்கி வைத்தார். இந்த பாடசாலைக்கு மின் விநியோகத்தை பெறவென 20,000 ரூபாய் பணமும் மாநகர முதல்வரினால் வழங்கப்பட்டது. இலங்கையில் அனைத்து இனத்தவர்களும் அமைதியாகவும் கௌரவத்துடனும் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்குவதே அரசின் எதிர்பார்ப்பு என்று பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ருவன்வெல்ல முரளி ஓயா தோட்டத்தில் புனரமைக்கப்பட்ட ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலின் பூஜையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். கோயில் திருவிழாவில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். பூஜைகள் கடந்த 24ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டிய, சிரேஷ்ட அமைச்சர் அதாவுட சனவிரத்தின உட்பட பெருமர்கள் பலரும் சமூகம் அளித்திருந்தனர். ஆலியடி வேம்பு பட்டிநகர் ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட பால்குட பவனியும் சங்காபிஷேகமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றன. கபடாப்பட்டி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஆரம்பித்த பால்குட பவனி பட்டிநகர் ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தை சென்றடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சீதாராமன் குருக்கள் வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். அக்கரைப்பற்று பள்ளி குடியிருப்பு அல் மதரசத்துல் முகமதியா அல் குர்ஆன் மரணப்பீடத்தின் 3வது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா பள்ளிவாசல் முன்றலில் நேற்று நடைபெற்றது. கல்லூரி நிர்வாக சபை தலைவர் மௌலவி ALM அஷ்ரப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காத்தான்குடி ஜாமியத்துல் பலாக் அரபு கல்லூரியின் அதிபர் மௌலானா மௌலவி MA அப்துல்லா ஹஸ்ரத், நீதிபதி அல் ஹாஃபில் NM அப்துல்லா ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அதிபர் மௌலவி அப்துல் லத்தீப், அபுபக்கர் சித்திக், அரபு கல்லூரி அதிபர் மௌலவி MM கலாமுல்லா ஆகியோர் கௌரவ அதிதிகளாக சமூகம் அளித்திருந்தனர். பட்டம் பெறும் அல் ஹாஃபில்கள் 11 பேரும் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்களையும் நினைவு சின்னங்களையும் பிரதம விருந்தினர்கள் வழங்கினார்கள். அம்பாறை மாவட்டத்தில் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றிய முன்னேற்ற அறிக்கை கூட்டம் சாகாமம் நீர்ப்பாசன அலுவலகத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் ULA நசார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன அமைச்சர் MS சுதுமாலபை பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன குளங்கள், ஆறுகள், கால்வாய்கள் என்பனவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றி அங்கு முக்கியமாக ஆராயப்பட்டது. இந்த நிகழ்வில் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், போலீஸ் அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு தேசிய நூதன சாலை இன்று தொடக்கம் மீண்டும் திறந்திருக்கும். பொதுமக்கள் நூதன சாலையை பார்வையிட முடியும் என்று அதன் நிர்வாக சபை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி கல்வி சுற்றுலாவை மேற்கொண்டு வந்திருந்த மாணவர்கள் குழு ஒன்று நூதன சாலையை பார்வையிட சென்ற வேளையில் அதன் மாடிப்படிகள் உடைந்து வீழ்ந்ததை அடுத்து நூதன சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. மாடிப்படிகள் புனரமைக்கப்பட்டதை அடுத்து நூதன சாலையை பொதுமக்களின் பார்வைக்கு மீண்டும் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாடிப்படிகள் உடைந்ததனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட 36 பேர் காயமடைந்தனர். இவர்களுள் 4 மாணவர்கள் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆராய 5 பேரை கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தேசிய உரிமைகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் DG சமரசிங்க குழுவின் தலைவராவார். இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான 2020 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது.
இலங்கை அணியில் புதிய கிரிக்கெட் வீரர்கள் அடங்கியிருந்தனர். இவர்கள் நேற்று தமது திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள். குசல் ஜனத் பெரேரா தமது திறமையை பெரிதும் வெளிப்படுத்தியிருந்தார். ஜீவன் பெண்டிஸ், திசர பெரேரா, அஞ்சலு மெத்யூஸ், சசித்ர செனநாயக்க ஆகியோர் இலங்கை அணி சார்பாக வலு சேர்த்ததாக இலங்கை அணியின் தலைவர் தினேஷ் சந்திமால் தெரிவித்துள்ளார். He's bowled well so far. Oh, lovely shot. Man of the deep, but soars over him. Excellent shot. Just look at the timing. තරුණ ක්‍රීඩකයන් විදිහට අපි හොඳින් ක්‍රීඩා කරලා තරඟ ජයග්‍රහණය කරන එක තමයි පළවෙනිම ඉලක්කය. ප්‍රේක්ෂකයන් පිරිසක් ඇවිල්ලා තිබුණා තරඟය නරඹන්න. ඉතින් මම නායකයෙක් විදිහට මම කණ්ඩායමේ ක්‍රීඩකයෙක් ඇත්තටම ගොඩක් සතුටුයි. எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பமாவுள்ள ஐபிஎல் போட்டித் தொடர் கிடைத்த அழைப்பினை தினேஷ் சந்திமால் நிராகரித்துள்ளார். இவரது பெறுமதி 1 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கை அணி மீதான அச்சுறுத்தல்களினால் போட்டித் தொடரில் கலந்து கொள்வதில்லை என்று அவர் எடுத்துள்ள தீர்மானத்தை ரசிகர்கள் பாராட்டியுள்ளனர். தினேஷ் சந்திமால் தவிர ஏனைய கிரிக்கெட் வீரர்கள் ஐபிஎல் தொடரில் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஐபிஎல் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேஜர் ஜெனரல் பாலத்தே பெர்னாண்டோ மெய்விலுணர் விளையாட்டுக் கழகத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான வாக்கெடுப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. உப தலைவர்களுக்கான பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களில் சுனில் ஜாவீர, சுசந்திகா ஜெயசிங் ஆகியோரும் அடங்குகின்றனர். இம்முறை உத்தியோகத்தர்களை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பு மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது. யோசிதா ராஜபக்ச தேசிய எல்லை சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான வாக்கெடுப்பு சீது விஜயகுமார் துங்கம் ஞாபகார்த்த மன்றத்தில் நடைபெற்றது. கடந்த காலங்களில் பின்னடைவு கண்டிருந்த எல்லை விளையாட்டுத்துறை மேம்படுத்த புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று யோசிதா ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பு தேர்ஸ்டன் மற்றும் இசிபத்தன கல்லூரிகளுக்கு இடையிலான 50வது வருடாந்த கிரிக்கெட் போட்டித் தொடரின் ஒருநாள் போட்டியில் தேர்ஸ்டன் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டி ஓவல் மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இசிபத்தன கல்லூரி அணியை முதலில் துடுப்படுத்தாடும்படி தேர்ஸ்டன் அணி அளித்தது. கவிந்து குலசேகர ஆட்டமிழக்காமல் 78 ஓட்டங்களை பெற்றார். இசைப்பத்தன அணியின் சார்பாக காவிங்க தனஞ்சய 28 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இசைப்பத்தன அணியினர் குறைந்த ஓட்டங்களுக்கு தமது விக்கெட்டுகளை இழந்தனர். மேலும் கெலும் பஸ்டியன் 28 ஓட்டங்களை பெற்றார். தேர்ஸ்டன் அணியின் சார்பாக ரஜித பெரேரா 35 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், சமிந்து குமாரசிங்கே 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள். கவிந்து குலசேகர ஆட்ட வீரராக தேர்வு செய்யப்பட்டார். வணக்கம்.